அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜீச்சூஸ் ரைட்டிங். இன்றைய பதிவு ஹிந்தி சென்டென்சஸ் இன் தமிழ், அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள். நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமானது வார்த்தைகள் அண்டு வாக்கியங்கள். ஸோ இன்றைக்கி குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு யானை. ஸோ இது ஒரு யானை அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, யக் ஹாத்தி ஹே. இது அப்படின்னா யக். ஒரு யானை அப்படின்னா ஏக் ஹாத்தி ஹே அப்படின்னு சொல்லலாம். ஹாத்தி ஹே, யானைனா ஹாத்தி, ஏக் ஹாத்தி ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா உள்ளார். இதை ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? கர்மே மா ஹே. வீட்டில் அப்படின்னா கர், வீடுனா கர், வீட்டில் அப்படின்னா கர்மே. வீட்டில் அம்மா மா, உள்ளார் ஹே, கர்மே மா ஹே. வீட்டில் அம்மா உள்ளார், கர்மே மா ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது என்ன? ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? யக் கியா ஹே. இது அப்படின்னா யக், அது அப்படின்னா வக், என்ன அப்படின்னா கியா. ஸோ இது என்ன அப்படின்னா யக் கியா ஹே, யக் கியா ஹே. ஃபோர்த் ஒன், வீட்டில் யார் இருக்கிறார்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீடுனா கர், ஆனால் வீட்டில் அப்படின்னா கர்மே, யார் அப்படின்னா கவுன், இருக்கிறார் அப்படின்னா ஹே. கர்மே கவுன் ஹே, கர்மே கவுன் ஹே. வீட்டில் யார் இருக்கிறார்? கர்மே கவுன் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அது என்ன? அது அப்படின்னா வக், என்ன அப்படின்னா கியா. ஸோ அது என்ன அப்படின்னா வக் கியா ஹே, வக் கியா ஹே. ஓகே, அவர்கள் சிறுவர்கள். அவர்கள் அப்படின்னா வே அப்படின்னு ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அவர்கள் அப்படின்னா வே. சிறுவர்கள் அப்படின்னா லடுக்கே ஹே. சிறுவர் அப்படின்னா லடுக்கா, சிறுவர்கள் அப்படின்னா லடுக்கே ஹே, பன்மை. ஸோ லடுக்கே ஹே, வே லடுக்கே ஹே. நெக்ஸ்ட் ஒன், இவைகள் யாவை. ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஏ கியா ஹே. இவைகள் அப்படின்னா ஏ, யாவை அப்படின்னா கியா ஹே. இவைகள் யாவை, ஏ கியா ஹே. நெக்ஸ்ட் ஒன், அவர் யார்? அவர் அப்படின்னா வே. கவுன் ஹே, வே கவுன் ஹே, இல்லாட்டி ஓ கவுன் ஹே அப்படின்னும் கேட்கலாம். யார் அப்படின்னா கவுன், ஓ கவுன் ஹே, வே கவுன் ஹே. அவர் யார், வே கவுன் ஹே. நெக்ஸ்ட் ஒன், கையில் பணம் இருக்கிறது. கை அப்படின்னா ஹாத், ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கையில் அப்படின்னா ஹாத் மே, ஹாத் மே பணம் இருக்கிறது. பணம்னா ருப்பையா. ஸோ ஹாத் மே ருப்பையா ஹே, ஹாத் மே ருப்பையா ஹே. கையில் பணம் இருக்கிறது, ஹாத் மே ருப்பையா ஹே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்த்தோம். இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் ஜீச்சூஸ் ரேட்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.